ஐயா கலைஞர் கட்டிய தலைமைச் செயலகம் இன்னைக்கு மருத்துவமனை ஆயிடுச்சு. இன்னைக்கு ஒரு மருத்துவமனையே தலைமைச் செயலகமா ஆயிடுச்சுன்னு போடுறான் ஒருத்தன். இவனுக்கு பெருமை. லண்டன்ல இருந்து வர்றாரு. இப்ப நீ எதுக்கு டாக்டர் படிக்கிற? அவர் எப்படி ஊசி போடுறான்னு ஓரமானு பார்க்கறதுக்கா? எதுக்கு படிக்கிற? எதுக்கிட்ட இத்தனை கோடியை கட்டி இந்த மருத்துவமனை கட்டி பார்த்தா வெளியில் கண்ணாடி கிண்ணாடியுமா இருக்குது, நல்லா இருக்கும்னு. உள்ளே போனால் கக்குசோட நாத்தமாக இருக்குது. அங்கே போய் படுத்தா அன்னைக்கே முடிஞ்சிரும்னு அர்த்தம். நாங்கள்லாம் எங்களுக்கெல்லாம் உடம்பு முடியலன்னா எங்கடா போகிறது? எங்கே சுடுகாடு இருக்குன்னு கேட்டு நேரம் அங்கே போகிறதா? பால் குடம் தூக்கிக்கிட்டு, பன்னீர் காவடி தூக்கிக்கிட்டு, கும்பாயம் தூக்கிக்கிட்டு, மஞ்சோறு திண்டுக்கிட்டு தெரியுது. மஞ்சோறு இப்போ மஞ்சோறு கூட கூடாது, மொசைச்சோறு, டைல்ஸ் சோறு மொசைக்கில் போட்டு தின்னுருக்கேன். நேற்று ஜெயலலிதாவுக்கு பால் குடம் தூக்கிட்டு பண்ணல ஒருத்தர் நசுங்கி செத்து போனானே, அதை ஒரு உட்காந்து பேசுங்களடா. அதை உட்காந்து பேச மாட்டோம். அம்மையார் ஜெயலலிதா மருத்துவமனை படம் இந்த தாம்பரத்துலேயும் இந்த விருத்தாச்சலத்தில் ஒரு தீக்குளி செத்து போனானே, என்னங்க இப்படி தீக்குளி செத்து ஒருத்தர் விவாதம் நடத்தேன். குனிஞ்சு பேசுறது, வாயை பொத்திக்கிட்டு போய் பேசுறது, ஹெலிகாப்டர் நிழலை கும்பிடுறது, கார் சக்கரத்தில் விழுந்து கும்பிடுறது, இதெல்லாம் எப்படி வரும்? அடமான வச்ச பைக்கை ஏன்டா திருப்பாமல் இருக்கிறான்னா, இல்லைன்னா இடைத்தேர்தல் வரப்போகுதுன்னா எப்படி அவங்க திருப்பி கொடுப்பாங்கன்னேன்றான ஒரு தம்பி. அளவுக்கு அதிகமாக பணம் பட்டுவாடா செய்யப்பட்டது அப்படின்னா மற்ற தொகுதியில் என்ன அர்த்தம்? மற்ற தொகுதியில் ஓரளவுக்கு பரவாயில்லாமல் கொடுத்தாங்க, இங்கே கொஞ்சம் அளவுக்கு அதிகமாக கொடுத்துட்டாங்க. நான் ஓட்டு உனக்கு கிடையாது, நான் திமுக அடிமை அப்படின்னு. டேய், அடிமைங்கிறதையே பெருமையாக சொன்ன கேடுகட்ட பயமக்க நீங்கள் தான்டா உலகத்தில். நான் திமுக அடிமை என்பதை ஒருத்தன் பெருமையாக சொல்கிறான். காவிரியில் தண்ணீர் பெற முடியாத நிலை, காவிரி மேலாண்மை வாரியம் அமைக்க மறுக்கிற மத்திய அரசு, அது தொடர்பான பல்வேறு போராட்டங்கள், ஈழ நிலத்தில் இனப்பிள்ளைகள் 2 மாணவர்களை சிங்கள காவல்துறை சுட்டு வீழ்த்திய கொடுஞ்செயல், மலையக மக்கள் பன்னெடுங்காலமாக கூலி அடிமைகளாக தேயிலை தோட்டத்தில் உழைத்து இலங்கையின் வளத்தை பொருளாதாரத்தை நிறைத்து நிற்கதியாக நிற்கிற அந்த மக்கள் கூலி உயர்வு கேட்டு போராடுகிற ஒரு நிலை, நிறுத்தி வைக்கப்பட்ட 2 தொகுதிகளிலும் திருப்பரங்குன்றத்திலும் இடைத்தேர்தல் அறிவிக்கப்பட்ட நேரம், இந்நேரத்தில் மருதேறுவர்களுக்கு வீர வணக்கம் செலுத்த வேண்டிய தேவை ஏன்? பண்பாட்டு புரட்சி இல்லாது அரசியல் புரட்சி வெல்லாது என்று புரட்சியாளர் அண்ணல் அம்பேத்கர் சொல்லுகிறார். வேற இழந்த மரமும் வரலாற்றை மறந்த இனமும் வாழாது. வரலாற்றை படிக்காதவன் வரலாற்றை படைக்க ஒருபோதும் முடியாது. வரலாறு என்பது கடந்த கால நிகழ்வுகளை சேமித்து வைக்கிற, செய்திகளை சேமித்து வைக்கிற ஒரு ஏடு அல்ல. அது நிகழ்காலத்திற்கான அடித்தளமும் எதிர்காலத்திற்கான உயிர் தொடர்பும் என்கிறான் ஹிட்லர். வரலாற்றில் தெளிவு வராத, வரலாற்றை அறிந்து உணராத எந்த இனமும் எழுச்சி பெற முடியாது என்கிறான் புரட்சியாளர் லெனின். ஒருவன் கடந்த காலத்தை குனிந்து பார்ப்பது நிகழ்காலத்தில் நிமிர்ந்து நிற்கத்தான் என்கிறார் கவி பேரரசு வைரமுத்து அவர்கள். அப்படி பன்னெடுங்காலமாக அடிமைப்பட்டு கிடக்கிற தமிழ் சமூகத்தின் பிள்ளைகள் எங்கள் கடந்த காலத்தை குனிந்து பார்க்கிறோம், நிகழ்காலத்தில் நிமிர்ந்து நிற்பதற்காக. எங்களது அருமை பெரும்பாட்டன்கள் மருதிருவர், எங்கள் மூதாதை பூலித்தேவன், எங்களுடைய முப்பாட்டன் தீரன் சின்னமலை, எங்களது அருமை பெரும்பாட்டன்கள் அழகுமுத்துக்கோன், சுந்தரலிங்கனார் போன்றவர்கள் எல்லாம் ஒரு சாதிய குறியீடுகளாக மாற்றி நிறுத்தப்பட்டிருப்பது தமிழ் தேசியனத்திற்கு பெருத்த அவமானம், நிகழ்ந்த வரலாற்று துரோகம். தீரன் சின்னமலை ஓடா நிலையை விட்டு ஒரு அடி நகரல.
எங்கள் அருமை பெரும்பாட்டன்கள் மருதிருவர் காளையார் கோயிலை விட்டு 1/4 கிலோமீட்டர் நகரல. மானமரத்தி எங்கள் அப்பத்தா வேலுநாச்சியார் சிவகங்கை மண்ணை விட்டு அரையங்கலம் நகரல. பூலித்தேவன் நெற்கட்டும் சேவலை விட்டு ஒரு கட்டு நகர்ந்து நிக்கல. ஆனால் மராட்டிய மன்னர் சிவாஜி தமிழகத்தின் தெருக்களங்கும் நிறைந்து நிற்கிறார். அதற்கு காரணம் என்ன? தமிழர்கள் வரலாற்றில் புறக்கணிக்கப்பட்ட, அடையாளம் தெரியாமல் அடித்தொழிக்கப்பட்ட இனத்தின் மக்களாக இருக்கிறார்கள். அண்ணல் அம்பேத்கர் சொல்கிறார், என் அன்பிற்குரிய சொந்தங்களே, வரலாற்றில் மறக்கப்பட்ட புறக்கணிக்கப்பட்ட இனத்தின் மக்கள் ஒரு நாள் தமக்கான வரலாற்றை தாங்களே எழுதுவார்கள் என்று சொல்கிறார். ஆனால் இன்றைக்கு நிலை என்ன? லண்டனிலே நாம் தமிழர் கட்சியினுடைய வீரத்தமிழர் முன்னணி ஐக்கிய வீரத்தமிழர் முன்னணி அங்கே தொடங்கி ஆண்டுதோறும் நடக்கிற பொங்கல் விழாவிலே எந்த வெள்ளைய ஏகாதிபத்தியத்தை எதிர்த்து எமது அருமை பாட்டன்களும் பாட்டியரும் போரிட்டார்களோ அந்த நிலத்திலேயே வேலுநாச்சியார் படம், தீரன் சின்னமலை படம், பூலித்தேவன் படம், மருதுபாண்டியர் படம், வைத்து அவர்களுடைய பெருமை போற்றப்படுகிறது. இது ஒரு வரலாற்று பெருமாற்றம். இந்த மருதுபாண்டியர் நிகழ்வை, இந்த விழாவை, இந்த கூட்டத்தை காளையார் கோயிலில் நடத்தியிருக்கலாம், நடத்தலாம், நடத்த வேண்டும். ஆனால் அனுமதி இல்லை. போன ஆண்டு சேலத்தில் நடத்தினோம், இந்த ஆண்டு சென்னையில் நடத்துகிறோம். உலகெங்கும் தமிழன் வாழ்கிறான். வாழ்கிற இடத்திலெல்லாம் நமது இனப்பெருமையை, நம் குல முன்னோர்களின் நினைவை கொண்டு போய் சேர்க்க வேண்டியது ஒவ்வொரு தமிழ் பிள்ளையின் கடமை. மருதுபாண்டியர் மண்ணிலே இன்றைக்கு இந்த கூட்டத்தை நடத்த அனுமதி இல்லை. தடை 144 தடை. அதை உடைத்தெறிகிற காலம் விரைவில் உருவாகும் என்பதுதான் உண்மை. ஒரு சாதிக்கு சொந்தக்காரர்களா மருதுபாண்டியர்கள்? என் அன்பிற்குரிய உறவுகளே, என் அருமை தம்பி தங்கைகளே, சாதிய எண்ணம் கொண்டவன் அரசியலில் புகுந்தால் நாடு நாசமாகிவிடும். சாதிய சிந்தனை இருப்பவன் இறைவனை வழிபடுவதற்கே தகுதியற்றவன். இதை சொன்னவர் தெய்வ திருமகன் நமது ஐயா பசும்பொன் முத்துராமலிங்க தேவர். அவர் ஒரு சாதி அடையாளமாக மாற்றி நிறுத்தப்பட்டிருப்பது எவ்வளவு பெரிய அவமானம், எவ்வளவு பெரிய இழிவு என்பதை நாம் புரிந்து கொள்ளணும். அன்றைக்கு வைத்தியநாதையர் கோயில் நிலைவு போராட்டம், தாழ்த்தப்பட்ட மக்கள் கோயிலுக்குள் செல்லக்கூடாது, தெருக்களிலே நடக்கக்கூடாது, கோயிலுக்குள் செல்லக்கூடாது, வழிபடக்கூடாது என்று அந்த இறுக்கம், அந்த கொடுமை இருந்த காலத்தில் வைத்தியநாத ஐயர் தாழ்த்தப்பட்ட மக்களை கூட்டிக் கொண்டு கோயிலுக்குள் நுழைகிற போது, நீங்கள் தைரியமாக அழைத்து செல்லுங்கள், நான் உங்களுக்கு துணையாக இருப்பேன் என்று முழக்கமிட்டவர் பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் என்பதை வரலாறு மறக்காது. ஆனால் அவர் இன்றைக்கு ஒரு சாதிய தலைவர் போலவும் சாதிய வெறியர் போலவும் காட்டப்பட்டிருப்பது எவ்வளவு பெரிய கொடுமை என்பதை இந்த தலைமுறை தமிழ் பிள்ளைகள் புரிந்து கொள்ள வேண்டும். எல்லாம் ஒரு திட்டமிட்ட சூழ்ச்சி. தமிழன் சாதி மதங்களாக பிளந்து பிரியாத வரை தமிழன் அல்லாதவன் தமிழர் நிலத்தை ஆள முடியாது என்பதால் திட்டமிட்டு நிகழ்த்தப்பட்ட சதி. ஏன் மருதுபாண்டியரை பெருமையா பேசணும்? நான் யார் என்று தெரியாது வாழ்வது ஒரு பைத்தியக்கார நிலை. நான் யாருன்னு தெரியணும்ல. இங்க எவ்வளவு பெரிய பெருமைகளை எனது பாட்டனை பற்றி சொன்னார்கள். காசை
இரும்பு காசு, அந்த காசை 2 விரல்ல வச்சு எங்க பாட்டன் பெரிய மருது நசுக்கி வளைச்சு உடைச்சிருவான்றான். 2 விரல்ல வச்சு. முதல் கொரில்லா போராளி, தலைமறைவு போராளி. அதுக்கப்புறம் சேகுவரா, அதுக்கப்புறம் இப்ப இன்னைக்கு எங்கள் தலைவர் பிரபாகர் எல்லாம் தலைமறைவு போராளிகள். கொரில்லா யுத்தம் அதை முதலாக உலகத்துக்கு அறிமுகம் செய்தவன், வளரி அறிமுகம் செய்தவன். உலகத்தில் மிகச் சுவையான ஆரஞ்சு பழத்தை உலக நாடுகளுக்கு ஏற்றுமை செய்தவர்கள். ஒண்ணு வேணாம், மருதுபாண்டியவர் நல்லவரா கெட்டவரா, அவர் நல்லாட்சி செய்தாரா இல்லையா? 2 மரம் தேவைப்படுது, 2 மரத்தை வெட்டிட்டு வான்றான். அந்த 2 மரத்தை போய் வெட்ட போறாங்க. வெட்ட விட மாட்டேன்னு பொண்டாட்டியும் புருஷனும் அழுகிறான். கட்டி பிடிச்சிக்கிட்டு மரத்தை கட்டி பிடிச்சிட்டு அழுகிறான். ஏ மரம் தானையா, மரத்தை வெட்டுறதுக்கு ஏன் நீ தடுக்கிற? அந்த கணவனும் மனைவியும் அந்த மரத்தை இருக கட்டி பிடித்து அழுது சொன்னார்கள், மரம் அல்ல, எங்கள் மாமன்னர்கள் மருதிருவர் என்று அந்த மரத்திற்கு சின்ன மருது பெரிய மருது என்று பெயரிட்டு அன்போடு ஆசையோடு அரவணைச்சு வளர்த்தார்கள் என்றால், அதை வெட்ட விட மாட்டோம் என்று தடுத்தார்கள் என்றால், மக்கள் அந்த மன்னனின் மீது எவ்வளவு பெரிய பற்று வைத்திருந்தார்கள் என்பதற்கு சான்று. எமது பெருமைமிக்க இன முன்னோர்களை கொண்டாடுவது, போற்றுவது என்பது எமது கடமை. ஏன் பேசணும்? தமிழனுக்கு மொழி பற்று, இனப்பற்று, மொழி பெருமை, இனப்பெருமை இல்ல. சாதி பற்று, மதப்பற்று, சாதி பெருமை, மதப்பெருமை தான் இருக்கிறது. இனப்பெருமை கொள்ளாதவன் இன உணர்வு கொள்ள மாட்டான். இன உணர்வு கொள்ளாதவன் இணைந்து நிற்க மாட்டான். தமிழன் ஒன்றுபடாது, அவன் வாழ்க்கை உயராது. இதான் இருக்கிற யதார்த்த நிலை. எனவேதான் வரலாற்றின் போக்கில் நாங்கள் பயணிக்கிறோம். நான் யாரு, நான் எங்க வாழ்ந்தேன், எங்க வீழ்ந்தேன், எங்கெங்கெல்லாம் என் இன முன்னோர்கள் பிழை செய்திருக்கிறார்கள். தமிழர்கள் நாங்கள் பெருந்தன்மையினாலும் பேரன்பினாலும் பிழை செய்தவர்கள். என் பாட்டை எப்படி தோத்தான்? வெள்ளக்காரன் மருதுபாண்டியரோட சண்டை போடவே விரும்பல. கடைசி வரை சமரசமாக நட்போடு இருக்க தான் விரும்புறான். எதனால யுத்தம் தொடங்குது? கட்டப்பம்மனுடைய தம்பி ஊமத்துறை வந்து அடைக்கலம் புகிறான் மருதுபாண்டியர். உயிர் தஞ்சம் புகிறான். அதை பெரியவருக்கு தெரியாமல் சின்ன மருது பாதுகாப்பா வச்சிருக்கிறாரு. அவனுக்கு தகவல் போகுது, மருதுபாண்டியர் தான் வெள்ளத்துறையை ஊமத்துறையை வந்து மறைச்சு வச்சிருக்காங்கன்ட்டு. அப்போ வந்து கேட்குறான், நீ ஊமத்துறையை ஒப்படைச்சிரு, நம்ம நட்போடு இருக்கலான்ட்டு. பெரியவர் கூட யோசிக்கிறாரு. ஆனால் சின்ன மருது சொல்றாரு, நம்பி வந்தவனை எப்படி காட்டி கொடுப்பது என்று. நாட்டை இழந்து உயிரையை இழந்தாலும் நம்பி வந்தவனை காட்டி கொடுக்க கூடாது என்று நின்றவர். ஆனால் அந்த பெரும்பாட்டனைகளையும் காட்டி கொடுத்த துரோகிகள் வரலாற்றில் உண்டு. அது வேற. தமிழன் பரம்பரையிலேயே அவன் எதிரிகளால் வீழ்ந்தவனே இல்லை. பல ஆயிரம் ஆண்டுகளாக அவன் வரலாற்றை எடுத்துப்பார். எதிரிகளோடு சண்டை போட்டு யுத்தத்தில் தோத்ததே இல்லை. உடன் பிறந்த ரத்த துரோகங்களாலேயே வீழ்ந்தவன் தமிழன். பாட்டன் பூலித்தவனா, அவனுக்கு இன்னொரு பாட்டன் கான் சாஹிப், மருதநாயகம், தீரன் சின்னமலையா சமைச்சு போட்டுக்கிட்டு இருந்த சமயக்காரன் ஒரு தமிழ் பாட்டேன், அவன் காட்டி கொடுத்தான். மருதுபாண்டியரா இன்னொரு பாட்டேன். எல்லாரும் அப்பத்தா வேலுநாச்சியாரையும் உடன் பிறந்த ஒரு ரத்த துரோகம் தான் காட்டி கொடுத்துச்சு. கடைசிக்கு ஒரே ரத்தம் அதே வீரம் என்ற நிலையிலே அடிமையாக வாழ்வதை விட சுதந்திரமாக சாவது மேலானது. அதுவும் அந்த சுதந்திரத்திற்காக போராடி சாவது அதைவிட மேலானது. அஞ்சுவதும் அடிபடிவதும் தமிழர் பரம்பரைக்கே கிடையாது. சரணடைந்து நாம் வாழ்வதை விட சண்டையிட்டு சாவது மேலானது. இந்த தத்துவமாக வாழ்ந்தவர்கள் நமது இன முன்னோர்கள். தெரியும். அதுதான் இங்க பேசியவர்கள் சொன்னாங்க, ஏ அவன் பீரங்கி வச்சிருக்கான், ஏ அவன் துப்பாக்கி வச்சிருக்கான், ஏ அவன் கையெறி வெடிகுண்டு கையெறி குண்டுகள் வச்சிருக்கான். ஒரு குண்டு போட்டா கோட்டையை தகர்ந்துடும்.
3 கிலோமீட்டருக்கு அங்கிருந்து பீரங்கி நீ தூச்சி சுடலாம். நம்மகிட்ட ஒண்ணும் இல்லை, வாழும் வேலும் தான் இருக்கு. சண்டைக்கு போனால் சாவோம் தெரியும், ஆனாலும் போனா ஏன்? மான தமிழனுக்கு மரணத்தை விட மானம்தான் பெரிது என்பதால போனான். இதே என் பாட்டங்க உயிருக்கு பயந்து மண்டிட்டு வெள்ளக்காரனுக்கு கப்பம் கட்டி வாழ்ந்திருந்தா வரலாற்றில் ஏதடா இடம்? ஏது இடம்? உண்மையை பேசு, உறுதியா பேசு, இறுதி வரை பேசு. மலர் மாலைக்கு கழுத்தை நீட்டுவதை போல மரண கயிற்றுக்கு கழுத்தை எவன் நீட்டுகிறானோ அவன்தான் உண்மையான வீரன் என்று தெய்வ திருமகன் பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் சொன்னதற்கு ஏற்ப வாழ்ந்த பெருமக்கள் எமது இன முன்னோர்கள். தீரன் சின்னமலைக்கு முன்னாடி தூக்கு கயிறை கொண்டாரான் வெள்ளக்காரன். அவர் வாங்கி டக்குன்னு மாட்டிக்கிறாரு, போடா அப்படின்னு. நீ என் எதிரி, மரணத்தை கூட எனக்கு நீ பரிசா தரக்கூடாதுடா, போடா அப்படிங்கிற. அதனாலதான்டா அவன் என் பாட்டன். எத்தனை பேர் சரணடைஞ்சு வெள்ளக்காரன் காலை நக்கி பிழைச்சான். இன்னைக்கு ஜமீன் திவான் வெங்காயம் இருக்கானடா. அப்படி வாழ முடியாதா என் பாட்டனுக்கு? வாழ்ந்திருக்கலாம். அது மான தமிழன் பரம்பரையில் கிடையாது என்பதால போடான்ட்டான். ராமநாதபுரத்தை ஆண்ட சேதுபதி மண்ணு வெள்ளக்காரன் கப்பம் கட்ட சொல்றான், முடியாதுங்கிறாரு. கைது பண்ணி சிறையில் போட்டான். ஓராண்டு காலம் உள்ளே கிடக்கிறாரு. கொஞ்சம் கூட சமரசம் செய்து கொள்ளல, சிறைக்குள்ளே இருக்காரு. கெஞ்சரா வெள்ளக்காரன், சேதுபதி ஒப்புக்கு 1 பைசா கட்டுவா, 1 காசுயா, 1 காசு கப்பம் கட்டு, 1 காசு ஒப்புக்கு, ஒரு பேருக்கு. சேதுபதி வெள்ளக்காரனுக்கு கப்பம் கட்டினாங்கிற ஒரு பேருக்கு 1 ரூபா 1 காசு கட்டியா உன்னை விடுதலை செஞ்சிறேன். ஒத்த பைசா கிடையாதுரா. நான் சிறைக்கிலே கிடந்து செத்தாலும் ஜாவனே ஒளிய அடிமையாக இருந்த அந்நியன் உனக்கு நான் கப்பம் கட்ட மாட்டேன். கொஞ்ச நெஞ்ச பேரா அந்த மானமிக்க மறவர் கூட்டத்தில் வந்ததுதான் மண்டிட்டு கிடக்குது. மண்டிட்டு பால் குடம் தூக்கிக்கிட்டு, பன்னீர் காவடி தூக்கிக்கிட்டு, கும்பாயம் தூக்கிக்கிட்டு, மஞ்சோறு திண்டுக்கிட்டு தெரியுது. மஞ்சோறு இப்போ மஞ்சோறு கூட கூடாது, மொசைக் சோறு, டைல்ஸ் சோறு மொசைக்கில் போட்டு தின்னுருக்கேன். தமிழர்கள் தமிழர்கள் என்று உணர்ந்துடக்கூடாது, தமிழர்கள் நிமிர்ந்துடக்கூடாது, தமிழர்கள் என்று பேசிடக்கூடாது, தமிழர்கள் உணர்வு பெற்றக்கூடாது. சீமார்கான நரம்ப முறுக்கத்துற மாதிரி பேசுறான், உணர்ச்சியை தூண்டிடுறான். ஏதோ லேகிய வியாபாரி மாதிரி உணர்ச்சியை தூண்டிடுறான், அப்படியே இது பண்ணிடுறான். எப்படி பேசிட்டுக்கிறான்? காவிரியில தண்ணி தரல, காவிரியில் இந்த காவாலி புயல், காவிரியில் என்ன தஞ்சையில் வேளாண், தஞ்சை காவிரி படுகையில் வேளாண் செய்கிறவனுக்கு மட்டுமாடா காவிரி தண்ணி? அவனுக்கு மட்டுமா? இந்த நாட்டில் வாழ்ற ஒவ்வொருவனுக்கும் நீருக்கும் சோறுக்குமாக போராடுறோம்டா நாங்கள். ஒவ்வொருத்தனுக்கும் தண்ணி தரல. ஒரு பேரின் நடத்தினதை உணர்வு எழுச்சியில் எங்கள் பிள்ளை விக்னேஷ் இறந்து போயிட்டான். தீக்கி தன் உடலை தின்ன கொடுத்து செத்து போயிட்டான். அதுக்கு நாம் பொறுப்பே இருக்கணுமா? பொறுப்பு யார் ஏற்கணும்? இதுவரை இந்த நாட்டை ஆண்டவர்கள், ஆண்டு கொண்டிருப்பவர்கள், மேலே ஆண்டு கொண்டிருக்காங்கல்ல, பாரதிய ஜனதா அரசு, ஆண்ட காங்கிரஸ் அரசு, இவங்க தாண்டா பொறுப்பேற்கணும். நாங்கள் பொறுப்பேற்றணுமா? உடனே இப்படி இறந்து விட்டார்களே, சீமான் நடத்திய பேரணியில் இப்படி ஒருத்தர் இறந்து விட்டாரே, ஆமா அது பெரிய தப்பு, இது இதெல்லாம் இப்படித்தாங்க பேசி விட்டுருவாங்க, உச்சி பேத்தினோம். டே, நேற்று ஜெயலலிதாவுக்கு பால் குடம் தூக்கிட்டு பண்ணல ஒருத்தர் நசுங்கி செத்து போனானே, அதை ஒரு உட்காந்து பேசுங்களடா. அதை உட்காந்து பேச மாட்டான், அதை பேச மாட்டான். அம்மையார் ஜெயலலிதா மருத்துவமனை விடந்தோன்னு இந்த தாம்பரத்தில் இந்த விருத்தாச்சலத்தில் ஒரு தீக்குளி செத்து போனானே, என்னங்க இப்படி தீக்குளி செத்து ஒருத்தர் விவாதம் நடத்தேன். அங்கே தசரா அந்த ராமலீலா விழாவில் அங்கே 50 அடியில் அனுமார் வேஷத்தை போட்டு ஒருத்தன் குதிச்சு செத்து போனானே, அதை ஏற்கிறியா எதிர்க்கிறியா? இனிமேல் இது போல செய்யாத யாராவது ஒருத்தன் கண்டிக்க துப்பு இருக்காடா? ஏன் பேசல? தலை வாங்குற ஒரு படம் ஒரு நாள் வெளியீடு தள்ளி போயிடுச்சுன்னு 2 பேர் செத்து போயிட்டான். அதை ஒருத்தன் ஒரு தரதல பயில உட்காந்து பேசல.
இதை ஏன் பேசுறான்? ஏன் பேசுறான்? தமிழன் உணர்வு பெறான். உயிரை கொடுக்கிற அளவிற்கு, உரிமைக்காக உயிரை கொடுக்கிற அளவிற்கு தமிழன் நிமிர்கிறான், துணிகிறான். அது கூடாது, அது குற்றம், அதை இழி செயல், அதை விமர்சிக்கணும். இதையெல்லாம் ஏன் பேசல? பேச மாட்டான், பேச மாட்டார். தமிழர்கள் உணர்வு எழுச்சி பெற்றக்கூடாது, அது உணர்வு பெற்றக்கூடாது. அதுக்காக என்ன செய்யறது? மருதுபாண்டியில் ஒரு சாதிய குறியீடா தள்ளு, வேலுநாச்சியார் ஒரு சாதிய குறியீடா தள்ளு. வேலுநாச்சியார் சமாதி எவ்வளோ பெருசு இருக்கு? யாருக்கு தெரியும்? யார் பார்த்துருக்கிறது? யார் முதல்ல வேலுநாச்சியார்? வரலாற்றில் படிக்கும்போதே சான்சி ராணி லக்ஷ்மி பாய், வீர பெண்மணி. எங்கள் ஐயா வைரமுத்தே பாட்டு எழுதும்போது ஐஸ்வர்யா ராயிடம் அழகை வாங்கு, சரி வாங்கிக்க. சான்சி ராணியிடம் வீரத்தை வாங்கு, ஏன் வேலுநாச்சியார்கிட்ட வீரத்தை ஏன் வாங்க மாட்டீங்க? யாரா சான்சி ராணி? சான்சி ராணி வெள்ளக்காரனே எடுத்து சண்டை போடல. படிக்கும்போது பக்கத்தில் இருக்க பாளையக்காரங்களோட தான் சண்டை போட்டிருக்கேன். அந்த அம்மா வெள்ளக்காரனை எதுக்கவே இல்லை. இந்த சான்சி ராணி லக்ஷ்மிபாய் பிறப்பதற்கு 85 ஆண்டுகளுக்கு முன்பே எங்கள் அப்பத்தா வீரமங்கை வேலுநாச்சியார் பிறந்து இறந்திருக்கா. அதுக்கு முன்னாடி 85 ஆண்டுக்கு முன்னாடியே இந்தியாவின் முதல் வீர பெண்மகள் எங்க பாட்டி தான். வரலாற்றில் என்ன எழுதியிருக்கணும்? என் பாடத்திட்டத்தில் என்ன எழுதுற? தென்னாட்டின் சான்சி ராணின்னு எழுதுற வேலுநாச்சியார. நீ போ வடநாட்டில் எழுது, வடநாட்டின் வேலுநாச்சியார்னு சான்சி ராணிக்கு குறிப்பிடு. அப்படி மாற்றில எழுதியிருக்கணும். புருஷன் முத்து ஒடுங்கினாதர் இறந்து விட்டாரு. எங்க பாட்டங்க இருவரும் படை தளபதிகள். கை குழந்தை முக்காடை போட்டுட்டு மூளையில் உட்காந்து மூக்க சிந்திக்கிட்டு இருக்கல. புதைச்ச இடத்துல உறுதி சபதம் எடுக்கிறார், இந்த இழந்த மண்ணை மறுபடியும் மீட்பேன். கை குழந்தையோட போறா. பிரெஞ்சுக்காரனோட பேச பிரெஞ்சு, திப்பு சுல்தானோட பேச உருது, ஆங்கிலம், வால் வீச்சு, வேல் வீச்சு, சிலம்பு, எல்லா வித்தைகளையும் கற்று, எல்லா மொழிகளையும் கற்று மறுபடி வர்றா யுத்த களத்துக்கு. தமிழர் இன வரலாற்றிலே இழந்த நிலத்தை மறுபடியும் மீட்ட வரலாற்று பெருமை எங்கள் பாட்டியார் வேலுநாச்சியாருக்கும் அவளுடைய பேரன் எங்கள் தலைவன் பிரபாகரனுக்கும் தான் உண்டு. இழந்த நிலத்தை மறுபடியும் அடித்து மீட்ட வரலாற்று பெருமை எம் இன முன்னோர் வேலுநாச்சியாருக்கும் எங்கள் உயிர் தலைவன் பிரபாகரனுக்கும் தான் உண்டு. பெருமை கொள்ளணும்ல, தமிழன் யாருன்னு பெருமை கொள்ளணும்ல. இல்லைன்னா குனிஞ்சு பேசுறது, வாயை பொத்திக்கிட்டு போய் பேசுறது, ஹெலிகாப்டர் நிழலை கும்பிடுறது, கார் சக்கரத்தில் விழுந்து கும்பிடுறது, இதெல்லாம் எப்படி வரும்? எவ்வளவு பெரிய பெருமை மிக்க இனத்தின் மக்கள். யார் நீ யாரு? அதுக்குத்தான் இந்த நிகழ்வுகள். நினைப்பா ஏதோ தேவையில்லாம இதுகளெல்லாம் பேசி கொண்டிருக்கிறான். உன்னை பேசுறதுக்கு எவன் இருக்கான்? எங்க அப்பா பாரதி ராஜாட்ட இந்த என் தம்பி 5 விழா இருக்கான். படம் எங்கள் அப்பா கிழக்கு சீமையில் இந்த இப்போ பசும்பொன், இந்த கருத்தம்மா, இந்த படங்களெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு படத்துக்கு முன்னாடியே எங்கள் அப்பா பேசுவார். சொல்லுக்குள் வார்த்தையை சுருக்கி வைக்கும் சூத்திரதாரி, ஆகாயத்தின் மறுபக்கத்தையும் என் கண்ணனின் கண்களுக்குத்தான் பார்க்க தெரியும், இப்படி எழுதி பேசிட்டுவார். பெருமையாக பேசுவார் ஒவ்வொன்றையும். நான் சொல்லுவேன், அப்பா இது நல்லாவா அப்போ இருக்கு? இப்படி ஒவ்வொரு தடவையும் இப்படி பெருமையாக ஒவ்வொருத்தரை பேசிட்டு இருக்குது. மகனே, இப்படி நம்மளை நாம் ஏதாவது பேசிக்கிட்டா தாண்டா ஒரு வயலும் நம்மளை பாராட்ட மாட்டேன். உண்மை அதுதான், உண்மை அதுதான். நீ நினைச்சு பாரு, நடிகர் திலகம் சிவாஜி கணேசனை நினைக்கிறதுக்கு இங்கே ஒருத்தர் இருக்கானா? அவர் வெறும் நடிகர் தானா? கவியரசு கண்ணதாசனை கண்டுகொள்வதற்கு இந்த தமிழ் சமூகம் இருக்கா? திருவிக்கா கல்யாண சுந்தரத்தை கண்டுகொள்ளுதா? தமிழ் தன்ற திருவிக்காவை கண்டுகொள்ளுதா? தமிழ் பெரும் முன்னோர்கள் எவனையாவது இது மதிக்குதா?
வைகுந்தர வள்ளலாரை இது போற்றுதா? நீ நுட்பமா கவனி. குன்றக்குடி அடிகளார் கிருபானந்த வாரியாரை இந்த தமிழ் சமூகம் நினைச்சு பார்க்குதா? அயோத்திதாச பண்டிதர் ரட்டமலை சீனிவாசன் உன் தாத்தனையும் பாட்டனையும் இது பற்றோடு பார்க்குதா? யாராவது ஒருத்தன் சொல்லு. தமிழ்நாடு என்று பெயர் மாற்றுவதற்கு 76 நாட்கள் உண்ணானோம் இருந்து உயிர் தியாகம் செய்த சங்கரலிங்கனாரை ஒருவையை கண்டு வரல. நாங்க வந்துதான் சுவரொட்டி ஒட்டி, நாங்க வந்துதான் எங்க சிலை இருக்குன்னு தேடி போய் அந்த மகன் பெருமகனுக்கு மாலை செலுத்தி வணக்கம் செலுத்த வேண்டியிருக்கு. யோசிச்சு பாருங்க. உனக்கு எந்த அடையாளமும் இல்லாது ஒழிப்பதுதான் இவர்கள் வேலை. இவர்கள் வேலை. எங்க அப்பத்தா வேலுநாச்சியாருடைய நினைவிடத்துக்கு வா, சிவகங்கைக்கு வா. சிவகங்கையில் அரண்மனைக்கு முன்னாடி சின்னதா ஒரு சிலை, ஏறி மாலை போடுவதற்கு உனக்கு ஏணி கிடையாது. நான் என் சொந்த செலவுல ஏணி வச்சு நான் மாலை போடுறேன், ஏணி வைக்க அனுமதி கொடுங்க. இதுவரை அந்த மாவட்ட ஆட்சியர் தரல எனக்கு. நீ வந்து பாரு, நினைவிடத்துக்கு வா. எங்க இருக்க அவ சமாதி, எங்க இருக்க அவ புதைக்கப்பட்ட இடம்னு தேடி வா. இது போல கடத்தெரு, ஒரு சின்ன சந்து, அதுக்குள்ள போய் இப்படி திரும்பினா ஒரு கோழிக்கூடு போல ஒரு இடம். அதில் தான் அந்த மான மரத்தி வீர பெருமகள் விதைக்கப்பட்டிருக்கா. எவ்வளவு வேதனையோடு நிற்பேன்னு பார்த்துக்க. ஆனால் எம்ஜிஆருக்கு அண்ணாவுக்கும் உலகத்தின் மிகப்பெரிய கடற்கரையில் எவ்வளோ பெரிய சுடுகாடுன்னு பார்த்துக்க, எவ்வளோ பெரிய சமாதின்னு பார்த்துக்க. எங்கடா உன்னுடைய பெருமை, எங்கடா உன் அடையாளங்கள்லாம்? இதையெல்லாம் மீட்டு உருவாக்காத வரை இந்த இனம் எழாது, வாழாது, ஒரு இளம் பண்ணாது. நீ என்ன செய்ய போற? நீ அதற்காகத்தான் இது போன்ற நிகழ்வுகள். நம்ம யாருன்னு நம்ம பேசிக்கணும்ல. உலகம் பூரா அப்படித்தான் வந்திருக்கான், சும்மா இல்லை. எங்கள் தலைவன் எடுத்துக்க. இன்னைக்கு நாம் தமிழர், தமிழர்னு ஒன்று பேசிக்கொண்டு இருக்கிறான். கொஞ்சம் கொஞ்சம் தமிழன் உயிர் போட இருக்கிறான்னா அதுக்கு ஒரே ஒருத்தன் தான் காரணம். அது பிரபாகரன்கிற ஒருத்தன் தான் காரணம். அவனையும் காலம் வரலாறு தேவை கருதி பிரசவிச்சிச்சு. அவரா வந்துட்டாரா? இல்ல. பார்க்கிறார், ஹோசிமின்ன படிக்கிறார், மாசேதுங்க படிக்கிறார், ஃபிடல் காஸ்ட்ரோ படிக்கிறார், சேகுவேராவை படிக்கிறார், யாசர் ஆராபத்தை பார்க்கிறார், எல்லாரையும் பார்க்கிறார். எல்லா வரலாற்றுகளையும், எல்லாருடைய அந்த புரட்சிகரமான போராளிகளினுடைய வாழ்க்கையை வரலாற்றை எல்லாத்தையும் படித்து வாய்ச்சி நேச்சு வர்றார். இவர்களெல்லாம் அடிமைப்பட்டு கிடக்கிற தன்னின மக்களின் விடுதலைக்காக போராடிய புரட்சியாளர்கள். அதை போலவே தன் தமிழ் தேசியனமும் தாழ்ந்து வீழ்ந்து அடிமைப்பட்டு கிடக்கு. உரிமையை இழந்து, உணர்விழந்து, ஒன்றுபடாது, சாதி மதங்களால் பிளந்து விரிந்து கிடக்கு. இதை எப்படி சரி செய்வது? உலகிற்கு அறிவியல், நாகரிகம், கலை, இலக்கியம், பண்பாடு, வேளாண்மை அனைத்தையும் கற்றுக் கொடுத்த ஒரு மூத்த இனம் இப்படி அடிமைப்பட்டு கிடக்கிறது. உலகில் 130 நாடுகளில் பரவி வாழ்கிற தமிழன் அண்டி ஒண்டி போய் அடிமைகளாக, ஏதிலிகளாக, கூலிகளாக வாழ்ந்து கொண்டிருக்க காரணம் தனக்கென்று ஒரு தேசம் இல்லாதது. அப்ப அந்த தேச விடுதலை அடைய வேண்டும். விளை தலையே ஆனாலும் சிக்கல் இல்லை. இந்த தத்துவ அடிப்படையில் தான் நமது பாட்டன்கள் மருதிருவர் எமக்கு வேண்டியது விடுதலை, விளை தலையானாலும் சிக்கல் இல்லை என்று தலையவே கொடுத்தவர்கள். அதுவும் தூக்கிலிட்டு, திருப்பத்தூர்ல தூக்கிலிட்டு ஒருத்தர் தலையை வெட்டி இன்னொரு இடத்துலையும், ஒருத்தர் தலையை வெட்டி இன்னொரு இடத்துலையும் போய் புதைச்சி விட்டு போனான் வெள்ளக்கார். அப்ப நம்ம தலைவன் என்ன யோசிக்கிறான் பார்க்கிறான். இந்த இந்திய பெருநிலத்தினுடைய விடுதலைக்கு ராணுவம் கட்டி போராடிய சுபாஷ் சந்திர போஸ் தனக்கு முன்மாதிரியாக, முன்னத்தியராக இருப்பதை பார்க்கிறார். அப்ப அந்த உந்துதல், அந்த அழுத்தம், அந்த வழித்தடத்தின் வழியே பயணித்தான் பிரபாகரன் என்ற தமிழின பெருந்தலைவன். அது இல்லைனா எனவேதான் இந்த வரலாற்றின் பாதையில் தாழ்ந்து வீழ்ந்து கிடக்கிற தமிழின பிள்ளைகள் எமது இனத்தின் உரிமைக்காக இந்த புரட்சிகர பயணத்தை தொடங்குகிறோம்.
இன்னைக்கு காவிரி நதிநீர் உரிமையை பெற முடியல. நமது அருமை பெரும்பாட்டன் 1800 ஆண்டுகளுக்கு முன்பு காவிரியில் கல்லணை கட்டுகிற போது கன்னடர்கள் என்று ஒரு இனமே கிடையாது. கன்னடர் என்று எவருமே இல்லை. எப்படி இருக்கு பாருங்க. அவன் காவிரியில் அணை கட்டி பாசனத்திற்கு தண்ணீரை பயன்படுத்திய காலத்தில் கன்னடர் என்று யாரும் இல்லை. அன்னைக்கு ஈஜிப்தில் நைல் நதியில் அவன் அணையை கட்ட முயற்சி செய்கிறான், ஆனால் தோத்து போகிறான். அந்த காலகட்டத்தில் நமது அருமை பெரும்பாட்டன் கரிகால் சோழன் அணையை கட்டி நிரூபிக்கிறார். இன்னைக்கு மாதிரி சென்றிங்க கற்களை போட்டு கிட்டிச்சு விடுறது, இந்த விசை அணி வச்சு தூக்குறதெல்லாம் கிடையாது. அசைக்க முடியாத உறுதியோடு இன்னும் நிற்குது. ஒரு சின்ன கீறல் கூட கிடையாது. அப்ப அந்த நம்ம படிக்கிறோம், கங்கை கொண்டோம், கடாரம் கொண்டோம். அடுத்த கேள்வி என்ன வருது? காவிரியில் கொஞ்சம் தண்ணி கொண்டோமா என்று வருது. காவிரி மேலாண்மை வாரியம் அமைக்கணும். இப்ப எல்லாருடைய கோரிக்கையும் அதுதான். இங்க என்ன நடக்குது? நாம அப்பன் செத்துட்டான்னு அழுதுகிட்டு இருக்கோம், ஆனா கொன்னவனும் கூட நின்று அழுகிறேன். அதாங்க இருக்கிற பிரச்சனை. யாரு? திமுகவும் அனைத்து கட்சி கூட்டம் போடுது, திமுகவும் காவிரி நதி நீருக்காக போராடுது. இந்த உரிமைகளை எல்லாம் இழந்து நாம் இந்த நிலையில் நிற்பதற்கு காரணம் இந்த கட்சிகளும் ஆட்சிகளும் தான். இன்னைக்கு காவிரி மேலாண்மை வாரியம் அமைக்க வேண்டும். மத்தியிலே ஆளுகிற பாரதிய ஜனதா அரசு தமிழ் மக்களுக்கு துரோகம் செய்கிறது என்று காங்கிரஸ் கட்சி பேசுகிறது. எங்க இருக்கிறது? இங்க இருக்கிற காங்கிரஸ் கட்சி. ஆனால் காவிரி மேலாண்மை வாரியம் அமைக்க விடாமல் தடுப்பதும், காவிரி நதி நீரை தர முடியாது என்று மறுப்பதும் கர்நாடக ஆளுகிற காங்கிரஸ் கட்சி. அன்பிற்குரிய சொந்தங்களே, அறிவார்ந்த எனது இன மக்களே, எல்லாவற்றுக்கும் காங்கிரஸ் ஒரு கருத்து வச்சிருக்கு. எல்லை தாண்டி தீவிரவாதிகள் வந்தார்கள், உடனடியாக நாங்கள் பதில் தாக்குதல் நடத்தினோம், அவர்கள் இட்டிருந்த முகாம்களை அடித்து தகர்த்தோம் என்று ஐயா மோடி அரசு கொண்டாடுது. அதற்கு ஒரு கருத்தை ஐயா ராகுல் காந்தி சொல்றாங்க. ராணுவ வீரர்களின் தியாகத்தில், அவர்களுடைய ஈகத்தில் அரசியல் செய்து கொண்டிருக்கிறார் மோடி என்று ஒரு கருத்தை சொல்றார். ஆனா காவிரி மேலாண்மை வாரியம் அமைக்க மறுக்குது பாரதிய ஜனதா, அதனுடைய ஆட்சி. இப்ப இந்த காவிரி மேலாண்மை வாரியம் அமைக்க மறுக்குது. நாடெங்கிலும் கிளர்ச்சி, தமிழ்நாடு முழுமுக்கு எல்லா கட்சிகளும் ஏறக்குறைய போராடுது. அதுல ஐயா ராகுல் காந்தியின் கருத்து என்ன? அம்மையார் சோனியா காந்தியின் கருத்து என்ன? இல்ல. ஏன் இதை சொல்றோம்? நுட்பமாக இதை பார்க்கணும். இரண்டு கட்சிக்கும் ஒரே நிலைப்பாடுதான், பாரதிய ஜனதாவுக்கும் காங்கிரசுக்கும். தமிழன் உரிமை, தமிழன் உணர்வு, தமிழன் உயிர் என்றால் அவர்கள் சுத்தமாக மதிக்க மாட்டாங்க. அவர்களுக்கு தமிழன் வாக்கு வேண்டும், தமிழன் வாழ்க்கை வேண்டியதில்லை. தமிழன் ஓட்டு வேண்டும், தமிழன் உயிரோ உரிமையோ அவர்களுக்கு முக்கியம் இல்லை. இதான் அங்க இருக்கிற பிரச்சனை. ஏன் அம்மையார் சோனியா காந்தி ஒரு வார்த்தை சொல்லல? சீதாராமையா அப்படிலாம் சொல்லாதீங்க, செய்யாதீங்க. உச்சநீதிமன்றம் என்ன சொல்லுதோ அதை கேட்டு அந்த நதி நீரை கொடுங்க தமிழர்களுக்கு சொல்ல முடியாது. சொன்னால் மறுபடி பாரதிய ஜனதாவை என்னும் கர்நாடகாவில் மோடி ஐயா இன்னைக்கு காவிரி மேலாண்மை வாரியத்தை அமைச்சா மறுபடியும் காங்கிரஸ் தான் என்றும். நடக்க இருக்கிற பாராளுமன்ற தேர்தலில் 2019 நடக்க இருக்கிற பாராளுமன்ற தேர்தலில் அங்க அதிக இடங்களை காங்கிரஸ் கைப்பற்றிடும். இந்த கட்சிகள் எல்லாம் தேசிய கட்சிகள், தேசத்தின் நலன், இறையாண்மை, ஒருமைப்பாடு, தேச ஒற்றுமையை பேசக்கூடிய கட்சிகள். ஆனால் கர்நாடக மாநிலம் என்று வருகிற போது அந்த மாநிலத்தின் கட்சியாக மாறி நிற்பதை நாம் பார்க்கிறோம். அந்த மாநில மக்களின் நலனையே முக்கியமாக கருதுவதை நாம் பார்க்கணும். அதான் அங்க இருக்கிற அரசியல் நுட்பம். எல்லா கட்சிகளும் அங்க ஒண்ணா நிக்குது. அப்படின்னா என்ன அர்த்தம்? கர்நாடகாவில் நடக்க இருக்கிற தேர்தலில் அரசியல் வெற்றி, தேர்தல் லாபத்திற்காக தமிழ் தேசிய மக்களின் உரிமையை அது பறிகொடுக்க தயாரா இருக்குது. இதுக்கு என்ன வழி இருக்குது? ஒரே வழி, பழிக்கு பழி. என் உரிமைக்கு, என் உயிருக்கு, என் உணர்வுக்கு மதிப்பளித்து நிற்காத உனக்கு மான தமிழன் வாக்கு எதுக்கு? ஓட்டு எதுக்கு? அதான் நம்ம எழுப்ப வேண்டிய கேள்வி.
அதான் நம்ம செய்யணும். அதை செஞ்சாதான் வேற வழி இல்லை. அவன் உரிமைக்காக நாம் நிற்காத போது அந்த நிலத்தில் அந்த இடத்தில் அரசியல் செய்ய முடியாது என்ற நிலையை உருவாக்காத வரை அவன் நமக்காக பேச மாட்டான். உதாரணமா ஆந்திரால கோதாவரியில புனித நீராட வரும்போது நெரிசல்ல சிக்கி ஒரு 19 பேர் இறந்து போறாங்க. அரை மணி நேரத்தில் நாட்டினுடைய பிரதம அமைச்சர் முதன்மை அமைச்சர் ஐயா மோடி அவர்கள் வருத்தம் தெரிவிக்கிறாங்க. கேரளாவில் கோயில் திருவிழாவில் பட்டாசு வெடிக்கிறாங்க. அது ஒரு விபத்தாகி பெருநெருப்பாக பற்றி ஒரு 100 பேர் காயம் பட்டுறாங்க, கொஞ்சம் பேர் இறந்து போகிறாங்க. தனி விமானத்தில் வந்து மருத்துவமனையில் காயம் பட்டவங்களை பார்த்து இறந்தவர் குடும்பத்துக்குள்ள ஆறுதல் சொல்கிறார். அதை நம்ம வரவேற்கிறோம். அவர் சொல்கிறார், அண்மையில் வாரணாசியில் வழிபட வந்தவங்க பாலம் இடிஞ்சு விழுகுதுங்கிற ஒரு தகவல் பரப்பி விட பதறி அடித்து ஓடிய மக்கள் நெரிசலில் சிக்கி அங்கே 23 பேர் இறந்து போகிறாங்க. அவர் ஒரு 10 நிமிஷத்துக்குள்ள ஐயா மோடி அதுக்கு வருத்தம் தெரிவிக்கிறாங்க. இந்த துயரத்தில் நான் பங்கேற்கிறேன், ரொம்ப வருத்தமாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் உடனே நடக்குது. ஆனால் ஆந்திர காட்டுக்குள்ளே 20 பேர் செம்மரக்கட்டையை வெட்ட வந்தான்னு சுட்டு செத்து கிடக்கிறான். அப்படியே தமிழை புணமாக கிடக்கிறான். ஒரு வருத்தம் இல்லை. இந்த செயல் கொடுமையானது. ஒரு மரக்கட்டைக்கு இருக்கிற மதிப்பு மனித உயிருக்கு இல்லையா? இது கொடுமை. இந்த மண்ணின் வளங்கள் மக்களுக்குத்தானே என்று பேச ஒருத்தன் இல்லை. அப்படின்னு என்ன அர்த்தம்? நீ நாதியற்றவன் என்று அர்த்தம். இங்கே பேசியவர்களாம் சொன்னாங்க, கர்நாடகாவிலிருந்து வந்த பாறை உந்துல ஓட்டுநரை மறித்து உள்ளாடையோடு நிறுத்தி ஒருத்தன் அடிக்கிறான். யாருமே கேட்கல. ஆனால் அதே கர்நாடகா தெருவில் ஒரு நாயை அடிக்க முடியாது. அடித்து படம் எடுத்து போட்டினா பல பேர் கத்தியிருப்பான். எப்படிங்க ஒரு நாயை அடிக்கலாம் நீங்கள் அப்படின்னு கேட்பான். ஏன்? நாய்க்கு பரிந்து பேசக்கூட 4 நாய்கள் இருக்கு. நாதியற்ற தமிழனுக்கு ஒரு நாயும் இல்லை. இதை நீ புரிஞ்சுக்கணும். இன்னைக்கு என்ன, பாரதிய ஜனதா கட்சி இங்கே இருக்கிற தலைவர் பெருமக்கள் எல்லாத்தையும் கேட்குறாங்க. எங்கள் அண்ணன் பொன் ராதாகிருஷ்ணன், அம்மா தமிழிசை, ஐயா இலக்கணேசன் எல்லாத்தையும் கேட்குறாங்க, காவிரி மேலாண்மை வரை இந்த ஆண்டு கட்டாயம் ஜல்லிக்கட்டு நடக்கும். காவிரி மேலாண் ஒரு தொலைக்காட்சியில் ஒரு நிகழ்ச்சி நடத்துவாங்க. அது இது எது நீங்கள் வேணா பாருங்கள். ஆமாம், இப்போ கூட நடக்கும். அதில் பார்த்தீங்கன்னா நேருக்கு நேரம் உட்கார வச்சுக்கிட்டு நான் என்ன கேட்குறேனோ அதுக்கு நேரடியாக நீங்கள் பதில் சொல்லக்கூடாது. அதான் அந்த நிகழ்ச்சி. காலையில் என்ன சாப்பிட்டீங்க? நான் நேற்று எங்கள் அத்தை வீட்டுக்கு போனேன். ஆமாம். எதில் வந்தீங்க? நான் நேற்று கிரிக்கெட் விளையாண்டேன். சம்பந்தம் இல்லாமல் பேசணும். அதான் அந்த நிகழ்ச்சி. அதை ஒரு நிமிடம் நீங்கள் பேசிடணும். ஒரு நிமிடம் நேரம் வர அது நீங்கள் தொடர்பு இல்லாமல் பேசிடணும். அது மாதிரி காவிரி மேலாண்மை இந்த ஆண்டு ஜல்லிக்கட்டு நடக்கும். ஏய், நான் என்ன கேட்குறேன்? கேட்டதுக்கு பதில் சொல்லு. ஜல்லிக்கட்டு அப்புறம், இப்போ இதுக்கு என்ன பதில் சொல்லு? பாவப்பட்ட மக்கள், தமிழின மக்கள், அதுக்கு என்ன செய்யறனே தெரியல. ஒரு தம்பி எழுதுறான், அன்னைக்கு ஐயா கருணாநிதி ஒரு சட்டசபை கட்டிடம் கட்டினார், தலைமைச் செயலகம். ஐயா கலைஞர் கட்டிய தலைமைச் செயலகம் இன்னைக்கு மருத்துவமனை ஆயிடுச்சு. இன்னைக்கு ஒரு மருத்துவமனையே தலைமைச் செயலகமாக ஆயிடுச்சுன்னு போடுறான் ஒருத்தன். இந்த நாட்டு மக்களுக்கு அறிவு இருந்தால், அரசியல் தெளிவு இருந்தால் சிந்திச்சு பார்க்கணும். இது ஒரு நாடு, விடுதலை பெற்ற நாடு, ஆசிய கண்டத்திலே மிகப்பெரிய துணைக்கண்டம், வளர்கிற வல்லாதிக்கம், பெருங்கனவோடு இருக்கு. 130 கோடி மக்களை கொண்ட நாடு, மிகப்பெரிய கனவு வச்சிருக்கு. உலகத்தில் மிகப்பெரிய வல்லாதிக்க நாடாக வந்துடணும்னு ஒரு கனவு வச்சிருக்கு. இந்த நாட்டில் அம்மையார் சோனியா காந்தி, மூத்த தலைவர், காங்கிரஸ் கட்சியின் தலைவர், அவருக்கு உடம்பு முடியலைன்னா அமெரிக்காவுக்கு போய் படுக்க வேண்டியது. சகோதரர் யுவராஜ் சிங், அவருக்கு புற்றுநோய். சொந்த நாட்டில் இவ்வளவு பெரிய நாடு, இவ்வளவு அறிவியல் தொழில்நுட்பம் வளர்ந்து வருது, டிஜிட்டல் இந்தியா வருது, டிஜிட்டல் சிட்டி வருது, ஸ்மார்ட் சிட்டி வருது, எல்லாம் வருது. ஆனால் புற்றுநோய்க்கு வைத்தியம் பார்க்க அவர் அமெரிக்கா போறாரு. இவ்வளவு பெரிய நாடு,
தமிழ்நாட்டின் முதன்மை அமைச்சர் அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் உடல்நிலை சரியில்லை. அவர் தான் சொல்றாரு உலக தரத்திற்கு அரசு மருத்துவமனையை உயர்த்திட்டேன்ட்டு. ஆனா அங்க போய் படுக்கல, அப்போலோ தனியார் மருத்துவமனையில் போய் படுக்கல. அப்படின்னா என்ன அர்த்தம்? அரசு மருத்துவமனை அவ்வளவு கேவலமா இருக்குன்னு அர்த்தம். அங்க போய் படுத்தா அன்னைக்கே முடிஞ்சிரும்னு அர்த்தம். அதான் ஒருத்தர் எழுதுறானே, தற்கொலை செய்வதற்காக விஷம் குடித்தேன், பிழைத்துக் கொண்டேன், விஷத்தில் கலப்படம், மருத்துவமனையில் சேர்த்தார்கள், செத்து போனேன், ஏன்? மருந்தில் கலப்படம். இதான் இங்க இருக்க நிலைமை. இப்ப என்ன நீங்க புரிஞ்சுக்கணும்னா, இவ்வளவு பெரிய நாட்டில் இத்தனை ஆண்டுகள் இந்த நாட்டை நிர்வகித்த தலைமை அமைச்சர்களே அவர்கள் அரசு நடத்துகிற அரசு மருத்துவமனையில் படுத்து வைத்தியம் செய்ய முடியாது, தரமில்லாத நிலை இருக்கிறது. எத்தனை லட்சம் மருத்துவர்களை ஆண்டு ஒன்றுக்கு உருவாக்குகிற நாடு. இந்த நாட்டின் தலைவர்களுக்கு, இந்த நாட்டை ஆளுகிற அமைச்சர்களுக்கு, முதன்மை அமைச்சருக்கு மருத்துவம் செய்ய இந்தியாவிற்குள் ஒரு மருத்துவர் இல்லை. லண்டன்ல இருந்து ரிச்சார்ட்னு ஒருத்தர் வராரு, சிங்கப்பூர்ல இருந்து கொஞ்சம் பேர் வராங்க. நாங்கெல்லாம் எங்களுக்கெல்லாம் உடம்பு முடியலன்னா எங்கடா போறது? எங்க சுடுகாடு இருக்குன்னு கேட்டு நேரம் அங்க போறதா? அறிவார்ந்த மக்களே, என் அன்பு சொந்தங்களே, உங்கள் பிள்ளைகள் எங்கள் கனவு. இந்த நாட்டின் முதன்மை அமைச்சர்களுக்கு, அம்மையார் ஜெயலலிதாவிற்கு எந்த அளவிற்கு தரம் வாய்ந்த மருத்துவம் கொடுக்கப்படுகிறதோ, என் தம்பி சொன்னது போல சேலத்தில் சில குழந்தைகள் இறந்தார்கள், அரசு மருத்துவமனையில் 4 குழந்தைகள் இறந்தார்கள் மருத்துவ வசதி குறைவினால் என்று படிக்கும்போது நமக்கு தோணுவது, அம்மையார் ஜெயலலிதாவுக்கு முதல் அமைச்சருக்கு கிடைக்கிற மருத்துவ வசதி சாதாரண ஏழை குடிமகனுக்கும் கிடைக்க செய்வதுதான் நமது கனவு. இனி வருங்காலத்திலே அன்பிற்குரிய உறவுகளே, பிரிட்டனில் அந்த நாட்டின் அதிபருக்கு, அந்த நாட்டின் பிரதமருக்கு, அந்த நாட்டின் பெரிய தலைவருக்கு உடம்பு முடியவில்லையாம், தமிழ்நாட்டிலிருந்து மருத்துவர் போகிறார் மருத்துவம் செய்ய என்கிற நிலையை உருவாக்குவதுதான் நமது கனவு. இவனுக்கு பெருமை, லண்டன்ல இருந்து வர்றார். இப்ப நீ எதுக்கு டாக்டருக்கு படிக்கிற? அவர் எப்படி ஊசி போடுறான்னு ஓரமா நின்று பார்க்கறதுக்கா? எதுக்கு படிக்கிற? எதுக்கிட்ட இத்தனை கோடியை கட்டி இந்த மருத்துவமனை கட்டி பார்த்தா வெளியில கண்ணாடி கிண்ணாடிமா இருக்கு, நல்லா இருக்கும்னு, உள்ள போனா கக்குசோட நாத்தமா இருக்கு. கேவலம். இதையெல்லாம் மாற்றணும். அதெல்லாம் தான் நம்ம பாட்டைங்க இருவரையும் தூக்கில் போடும்போது கயிறு கழுத்தை இருக்கும்போது என்ன நினைச்சிருப்பாங்க? 2 பேரும் என்ன நினைச்சிருப்பாங்க? நாம வெல்லல, ஆனால் வழி வழியே வருகிற வீரத்தமிழ் மானத்தமிழ் பிள்ளைகள் இந்த அடிமை தலையை அறுத்து எறிவார்கள் என்று சத்தியமா நினைச்சிருப்பாங்க. அதேதான் என் தலைவன் சொன்னான். தமிழனுக்கென்று வரலாறு இல்லை, மருதுபாண்டியருக்கென்று தனித்த வரலாறு எழுதப்பட்டதா? சொல்லுங்க. மரக்கலன்களை, மரப்பலகைகளை கொண்டு மிகப்பெரிய கலன்களை, கப்பல்களை கட்டி அதனில் பல ஆயிரக்கணக்கான யானைகளை ஏற்றி, அதற்கு யானைகளுக்கு போர் பயிற்சி கொடுத்து, பல ஆயிரம் வீரர்களை ஏற்றி, யானைகளுக்கு உணவு ஏற்றி, ஆயுதங்களை ஏற்றி கொண்டு போய் பல்வேறு நாடுகளை வென்ற நமது அருமை பெரும்பாட்டன்கள் அருண்மொழி சோழன், அவன் மகன் அரசேந்திர சோழனுடைய வரலாறு எழுதப்பட்டிருக்கிறதா? எங்க இருக்கு? உனக்கு இலக்கியம் தான் இருக்கு சான்றா. சிலப்பதிகாரம் படிக்கும் போது நமது முப்பாத்தாள் கண்ணகி பெருமாட்டி வந்து பாண்டிய நெடுஞ்செழியன் அவையிலே நீதி கேட்டாள் என்று படிக்கிற போது, ஓ, பாண்டிய நெடுஞ்செழியன் மதுரை ஆண்டு கொண்டிருந்தான், அதை நம்ம தெரிஞ்சுக்கிற முடியுது. அவனுக்கு என்று தனித்த வரலாறு உண்டா? இல்லை. அதைத்தான் எங்கள் தலைவன் சொல்லுகிறான், தமிழின மக்களுக்கென்று, தமிழருக்கென்று ஒரு வரலாறு இல்லை. ஆனால் நாம் அடிமையில் விடுதலைக்காக போராடுகிறோம், வெல்கிறோம், வீழ்கிறோம், அதுவல்ல. ஆனால் ஒரு தேசிய இனம் தனது உரிமைக்காக, தனது விடுதலைக்காக போராடி செத்தது என்ற வரலாறாவது எதிர்காலத்தில் நமக்கு வரட்டும் என்று என் தலைவன் என்னிடத்தில் சொன்னார். அப்படி எமது இன முன்னோர்கள் நம்பிக்கையோடு இன்னுயிரை ஈகம் செய்தார்கள். நாம் பிறந்த சிவகங்கை மண் சிவந்து கிடக்க காரணம் என்ன?
என் பாட்டி வேலு நாச்சியாரும் மான மறவர்கள் எனது அருமை பெரும்பாட்டன்கள் மருதிருவரும் சிந்திய ரத்தம்தான் அவன் படையிலே நின்று அந்நிய ஏகாதிபத்தியத்தை எதிர்த்து போரிட்ட அந்த மான மறவர்கள் சிந்திய ரத்தத்தால் தான் நான் பிறந்த மண் செம்மண்ணாக சிவந்து கிடக்கிறது. அன்பிற்குரிய மக்களே, தென்னரசன் சொன்னது போல 200 ஆண்டுகளுக்கு முன்பு மிகச் சுவையான ஆரஞ்சு பழத்தை ஏற்றுமை செய்தான் என் பாட்டன். 200 ஆண்டுகள், 450 ஆண்டுகள் என் பாட்டன் தாத்தேன் அப்பேன். இன்னைக்கு என் வீட்டை சுற்றி வெறும் வேலிக்கருவை முள்ளையா சீமக்கருவை முள்ளா இருக்குன்னா காரணம் என்ன? இதையெல்லாம் ஒழிச்சு இந்த மண்ணை இந்த மக்களை உலகத்தின் தலை சிறந்த ஒரு நாடாக இனமாக மாற்றுவதற்கு கனவு கண்டு நிற்கிற பிள்ளைகள். சும்மா வீண் பெருமை சொல்லுவான். இந்த தமிழர்கள் எப்பவுமே பழம்பெருமை பேசிக்கொண்டே இருப்பான். இது பழம்பெருமை அல்ல, படிப்பினை. நாங்கள் தாழ்வு மனப்பான்மையால் தாழ்ந்து போனவர்கள், தன்னின பகையால் சிதைந்து அழிந்தவர்கள். தாழ்வு மனப்பான்மை எனக்கு இருக்கிறத விட பிறரிடத்தில் இருக்கிறது உயர்ந்ததுங்கிற ஒரு எண்ணம், ஒரு இழிவான மனநிலை. அதனாலதான் எனக்கு ஒரு பழமொழி வருது, அக்கறைக்கு இக்கரைக்கு அக்கறை பச்சைன்னு ஒரு பழமொழி வச்சேனா. இக்கரைக்கு அக்கறை பச்சை. வெள்ளக்கார ஆல் த கிளிட்டர்ஸ் இஸ் நாட் கோல்டுங்கிறான், மின்னுவதெல்லாம் பொண்ணல்லங்கிறான். எங்காலும் இக்கரைக்கு அக்கறை பச்சைங்கிறான். அங்க போய் நின்று பார்த்தா இந்த கரை பச்சையா தெரியும். இது ஒரு நோய். என்னால எதுவும் முடியாது என்கிற எண்ணம். இதெல்லாம் கேட்க ஒருத்தனும் வரமாட்டேங்கிறானே அப்படின்னு. ஏன் நீ என்ன பண்ற? வாயில் என்ன இருக்கு? கொலக்கட்டையா இருக்கு? எங்களை கேட்கறது. இதுக்கெல்லாம் நாம் தமிழர் கட்சி கேட்காதா? இதுக்கெல்லாம் சீமான் குரல் கொடுக்க மாட்டாரா? ஏன் ஓன் குரல் என்ன வந்துச்சு? இது யாருடைய வேலையோ என்று கருதுவது, இது நமது வேலை என்று எண்ணுவதல்ல. அப்படி நினைக்கிறது இல்லை. தாழ்வு மனப்பான்மை, போர்க்குணமின்மையால நாங்கள் வீழ்ந்தோம். மாலிகா ஒரு படம் எடுத்து வரும்போது வந்தா கொன்றுவான்ட்டு 1000-500 பேர் வட்ட வட்டமாக கூடி நின்று தீக்குளிச்சு செத்துருக்கான் எங்க ஆளுன்னு பார்த்துக்க. அப்படி வீழ்ந்து போனோம். அந்த நிலையிலிருந்து மீள துடிக்கிறோம். வெட்டிவிட்ட மரத்தின் வேரிலிருந்து மொத்தமா துளிப்புமே அதுபோல நிமிர்ந்து எழ துடிக்கிற இனத்தின் பிள்ளைகள் நாங்க. அழித்து ஒழிக்கப்பட்ட இனத்தின் மக்கள். அதிலிருந்து மீண்டள துடிக்கிறோம். ஐயா காப்பா அரவாணன் தான் சொல்வாரு, பழம்பெருமை பேசுவது பீற்றிக்கொள்ள அல்ல, நம்மை நாமே தேற்றிக்கொள்ள, நம்மை நாமே போற்றிக்கொள்ள. அது வீண் பெருமை அல்ல, படிப்பினை. அதை புரிந்து கொள்ளணும். அந்த அடிப்படையில் தான் எமது குல முன்னோர்கள் எங்கள் குல தெய்வங்களாக இன்று எமது இன மக்களின் உள்ளத்திலே இல்லத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிற மான மறவர்கள் மருதிருவர்களை நாங்கள் போற்றிக் கொண்டிருக்கிறோம். அவர்களின் கனவு அன்னைக்கு எங்க பாட்டனோ எங்க பாட்டியோ இந்திய நாட்டின் விடுதலைக்கு போராடலை. வெள்ளக்காரனை ஏற்று யுத்தம் செஞ்சாங்க, இந்திய விடுதலைக்கு இல்லை. அன்னைக்கு இந்தியாங்கிற நாடு இல்லை. இவர்களையெல்லாம் ஒழித்து அழித்த பிறகுதான் எல்லா நிலப்பரப்பையும் ஒன்றிணைக்கிறான். அதற்கு பிறகுதான் இந்தியான்னு பேர் வைக்கிறான். அப்ப அவங்க போரிட்டது என் தாய் நிலம் தமிழ் நிலம் அடிமைப்பட்டு விடக்கூடாது என்பதற்காக. என் அன்னை மண் அந்நியனிடத்தில் அடிமைப்பட்டு விடக்கூடாது என்பதற்காக. என் தாயின் மடியில் இன்னொருவன் தலை வைத்து படுத்து விடக்கூடாது என்பதற்காக தன்னுயிரை தந்த மறவர்கள் எமது பாட்டன்கள். அந்த வழி வந்த பரம்பரையில் வந்த கூட்டம் 5க்கும் 10க்கும் அரிசிக்கும் பருப்புக்கும் வேட்டிக்கும் சேலைக்கும் அண்டாவுக்கும் குண்டாவுக்கும் மிக்சிக்கும் கிரைண்டருக்கும் குவாட்டுக்கும் பிரியாணிக்கும் கையேந்தி நிற்கிற பிச்சைக்கார கூட்டமாக மாறி நிற்பதுதான் வரலாற்றில் பெருத்த வேதனை. இப்போ இடைத்தேர்தலாக நடக்கும், கோயில் திருவிழா போல இருக்கும். திருவிழா தானே. திருவிழானா என்ன பண்ணுவோம்? கிடா வெட்டுவோம், சாராயம் காய்ச்சி குடிப்போம், ஆட்டம் பாட்டம் நடக்கும். அதெல்லாம் 3 தொகுதியிலையும் நடக்குமே. தடையில்லாமல் சாராயம் ஓடும், காசு கை நிறைய வரும். அடமான வச்ச பைக்கை ஏன்டா திருப்பாமல் இருக்கிறான்னா, இல்லைன்னா இடைத்தேர்தல் வரப்போகுதுன்னு எப்படி அவங்க திருப்பி கொடுப்பாங்கன்னேன்றான ஒரு தம்பி ஒருத்தன் சொல்கிறான். புதுக்கோட்டையில் இடைத்தேர்தல், புதுக்கோட்டையில் மக்கள் தெருவிறங்கி போராடிய போராட்டம் எது தெரியுமா? நண்பிற்குரிய சொந்தங்களே,
தெருவில் இறங்கி மக்கள் போராடினார்கள். எதற்கு? நதிநீர் உரிமைக்கா, பள்ளி கட்டண குறைப்புக்கா, பேருந்து கட்டண குறைப்புக்கா? எதற்காக? விலைவாசி உயர்வை குறைக்கவா? இல்ல. அந்த தெருவில் 500 ரூபாய் கொடுத்துட்டு இந்த தெருவில் 200 ரூபாய் கொடுத்துருக்கான். ஏன்? இந்த உரிமைக்கு. பிச்சை எடுக்கிறதுல பெருமை. அவனுக்கு 500 ரூபாய் பிச்சை போட்டு எனக்கு 200 ரூபாய் போட்ட உரிமை. திருச்சியில் என் தம்பி வாக்கு கேட்டு போயிட்டு இருக்கான். ஒரு வீட்டில் வாசல் உட்காந்த ஒரு பெரியவர், எனக்கிட்ட ஏன் ஓட்டு உனக்கு கிடையாது, நான் திமுக அடிமை அப்படின்னு. டேய், அடிமைங்கிறதையே பெருமையா சொன்ன கேடுகட்ட பயமக்க நீங்க தான்டா உலகத்தில். நான் திமுக அடிமை என்பதை ஒருத்தன் பெருமையா சொல்றான். இந்த மாதிரி அவருக்கும் சேர்த்தா நம்ம போராட வேண்டியிருக்கு. இந்த இன மக்களை என்ன செய்யறதுன்னு பாருங்க. இப்போ மறுபடியும் அதான் நடக்க போகுது. இப்போ இடைத்தேர்தலில் நிறுத்திட்டாங்க. ஏன் நிறுத்தினாங்க? அந்த தேர்தல், இப்போ இடைத்தேர்தல் வருது, தேர்தலில் நிறுத்தினாங்க. அரவக்குறிச்சி, தஞ்சாவூரில் தேர்தல் ஆணையம் சொல்லுது அளவுக்கு அதிகமாக பணம் பட்டுவாடா செய்யப்பட்டது. அப்படின்னா மற்ற தொகுதியில் என்ன அர்த்தம்? மற்ற தொகுதியில் ஓரளவுக்கு பரவாயில்லாமல் கொடுத்தாங்க, இங்கே கொஞ்சம் அளவுக்கு அதிகமாக கொடுத்துட்டாங்க. அவர் லகானின்னு ஒரு ஐயா இருக்கார், அவர் வருவார். பறக்கும் படை போட்டிருக்கோம். பறக்கும் படை என்ன தெரியுமா செய்யும்? சாலையில் நின்றுக்கிறோம். அப்படி அம்மாவை ஆஸ்பத்திரியில் சேர்த்து அறுவை சிகிச்சைக்கு தாலி தங்கத்தெல்லாம் அடமான வச்சுட்டு பணத்தை கொண்டு போகாமல் பறிச்சுக்கிறோம். நெல் முட்டையை விற்றுட்டு விவசாயி வீட்டு காசு கொண்டு போகாமல் பறிச்சுக்கிறோம். வியாபாரி 15 நாளைக்கு சரக்கு எடுக்க போவான், மொத்தமாக ஒரு கடையில் சரக்கு எடுக்க பணத்தை கொண்டு போகாமல் பறிச்சுக்கிறோம். இவன் வீட்டில் போய் பிச்சை எடுக்க வேண்டியதுதான். ஆனால் பணம் கொடுக்கப்படுகிற போது, பணம் கொடுக்கும்போது, வாங்கும்போது ஒரு 100 பேரையாவது கைது செய்தது என்று இந்த பறக்கும் படை செய்யாது. ஏன்? அதெல்லாம் அதுக்கு வேலை. இப்போ இந்த இடைத்தேர்தல் நடக்குது. தேர்தல் ஆணையத்திற்கு நாங்கள் அன்பாக ஒரு கோரிக்கை வைக்கிறோம், வேண்டுகோளை வைக்கிறோம். எந்த காரணத்திற்காக தேர்தலை நீங்கள் தள்ளி வச்சீங்களோ அது இப்போ நடக்காமல் நீங்கள் பார்த்துக்கணும். அதுதான் உண்மையான ஜனநாயகம். அதான் சரியான தேர்தல் ஆணையத்துக்கு அழகு. நீங்கள் மறுபடியும் காசு கொடுத்தாங்களே, போன அளவுக்கு இல்லை, இப்போ கொஞ்சம் பரவாயில்லைன்னீங்கன்னா அது கஷ்டம். அது கஷ்டம். பணம் கொடுக்கப்பட்டது என்பதற்காக தேர்தலை நிறுத்தினீங்க. கொடுத்தவன் 2 பேருமே தேர்தலை மறுபடியும் நிற்கிறான். இப்போ அந்த தொகுதியில் இருக்கவன் ரொம்ப சந்தோஷமாக இருக்கான். போன காசு போயிடுச்சு, மறுபடியும் காசு தருவான்ட்டு இருக்கான். இதில் பிச்சைக்கார பயமக்கள் நாங்களும் கூட புகுந்து போகிறோம். ஒருத்தன் கேட்டான், இடைத்தேர்தலில் ஏன் நிற்கிறான்னு. திமுக அதிமுக ரெண்டுக்கு இடையில யார் இருக்கான்னு தான் இவங்களுக்கு பிரச்சனை. நாங்கள் இருக்கோம், இந்த வார் எவன் இருக்கான்னு காட்டுறேன். அதுக்கு பிறகு தான் இடைத்தேர்தல். இது நல்ல விளக்கமாக இருக்கேன். அதான் விளக்கம். நான் போட்டியிடுறேன், என்னை கணக்கில் சேர்க்கறதில்ல. எங்கே இருக்கேன்னா ஆள் தெரியல, தேமுதிக கணக்கில் சேர்த்து போடுறான் பத்திரிக்கையில். பாரதிய ஜனதா, தேமுதிக, அதிமுக, திமுக 4 முனை போட்டி. ஆளையே காணா, அவரையும் ஆட்டத்தில் சேர்த்து போடுற. வேட்பு மனு 26ஆம் தேதி வேட்பு மனு தாக்கல்னு போட்டிருக்கு. வேட்பு மனு தாக்கல்ல முதலா ஒரு கட்சி வேட்பு மனு தாக்கல் செஞ்சிருக்கோம். நாங்கள் தான் செஞ்சுருக்கோம். எங்கள் அண்ணன் கலைக்கொட்டு உதயம் மாதிரி. இது பாரு, துவக்கிறது ஜெயிக்கிறது அப்புறம். நான் விளையாடுறேன், முதல்ல விளையாடுறேன், ஆட்டத்தில் விளையாடுறேன். எங்களுக்கு இது விதப்பு காலம். இது விதப்பு காலம். அறுவடை காலம் விரைவில் வருது. விதைக்காமல் அறுவாலை தூக்கிட்டு அறுக்க போக முடியாது. நாங்கள் விதைக்கிறோம். வெற்றி என்பது சிரித்து மகிழ வைக்கும், தோல்வி என்பது சிந்தித்து வெல்ல வைக்கும். வெற்றி என்பது தோல்வியின் குழந்தை. வெற்றியின் தாயே தோல்விதான். இதனால நாங்கள் இது தோத்தோன்னு இல்லை, வலிமையாக தொடங்கணும்னு பார்க்குறோம். நீ நினைச்சு பாரு, 65 69 ஆண்டு உதயசூரியன் சின்னம், 50 ஆண்டு ரெட்டை இலை சின்னம், 2 மாதம் கூட இல்லை 15 நாள் ரெட்டை மெழுகுவர்த்தி சின்னம். நீ பார்த்துக்க, நீ லட்சக்கணக்கான கோடி பதுக்கியும் ஒதுக்கியும் வச்சிருக்கான். அளவுக்கு மீறிய அதிகாரம், நன்கு கட்டமைக்கப்பட்ட கட்சி. எல்லா வாக்ககத்திலையும் முகவர் போடுவான், பூத் ஏஜென்ட் போடுவான், ஒன்றியம் கிளை எல்லாம் வச்சிருக்கான். ஏன்னா 60-70 வருஷமாக கட்சி வச்சிருக்கான்ல, வச்சிருக்கான். நிறுவனமாக மாற்றி வச்சிருக்கான். இதுக்கு இடையில ஊடறுத்து போகிறான், பிரபாகரன் பிள்ளைய போகிறான், அடித்து போகிறான். அவன் வாரான். 2 இடத்துல உதயசூரிய ரெட்டலை இருக்கு.
8வது இடத்துல எங்க சின்ன இருக்கு? நல்ல ஆத்தாளுக்கு அப்பனுக்கும் பிறந்தவன் நின்று யோசிக்கிறான், இங்கடா இருக்குடா டேய், இங்க இருக்குடான்னு அப்படியே வாரான், அமுக்குறான். இதுல ஏறி வந்திருக்கேன் பாரு, இன்னும் காலம் இருக்கு. இங்க பாரு, எங்க தலைவர் சொல்றாரு, ஆள் பலத்துல வெற்றி இல்லை, ஆன்ம பலத்துல தான் வெற்றி இருக்கு. உடல் வலிமையில வெற்றி இல்லை, உள்ள உறுதியில தான் வெற்றி இருக்கு. வலிமையால் வென்றவனும் இல்ல, விடாமுயற்சியில் வென்றவன் தான். கடற்கரை ஓரத்தில் இருக்கிற கரும்பாறையை கரைச்சிருதால, அதன் வலிமையால் அல்ல, விடாமுயற்சியால தொடர்ந்து அடிச்சு அடிச்சு அடிச்சுன்னு. நீயே பாரு, என்னை விட்டா ஓட்டு போடுறதுக்கு உனக்கு ஆள் இருக்காது ஒரு காலத்தில். நீ இவனை விட்டா வேற யாருக்கு போடுயா? நான் தொடர்ந்து வருவேன், தனிச்சு தான் வருவேன், தனித்த தத்துவத்தோடு தான் வருவேன். நாங்கள் நினைக்கிறத செய்யணும்னு நினைக்கிறேன். எங்கள் அண்ணன் கேட்டாங்க, யாரோட கூட்டணி வைக்க மாட்டாரே உங்க ஆளுன்னு. யாரோட வைக்கலான்னு சொல்லுங்க. ஊழலை ஒழிக்கணும்னு நினைக்கிறோம், அதுக்கு தான் முதல்ல இவங்களை ஒழிக்கணும்னு நினைக்கிறோம். யாரோட கூட்டணி வைக்கிறது? லஞ்சத்தை ஒழிக்கணும்னு நினைக்கிறோம். ஊழல் லஞ்சத்தை உருவாக்குனவங்களே இவங்க தானே. இவர்களோட சேர்ந்து என்னென்ன வேலை செய்யறது? எனவே தனித்த பாதை, தன்னலமற்ற ஒரு தூய அரசியல், தாயின் மார்ல கறந்த பால் போல கரபடியாத கரங்களோடு கைகளோடு உங்கள் பிள்ளைகள் ஓடி வரோம். இன்னைக்கு தோக்கடிச்சான். யார் தோக்கடிச்சா? எங்க ஆத்தா, எங்க அப்பன், என் அண்ணன், என் தம்பி, எங்க அக்கா, சின்னத்தம்மக்க பெரியத்தம்மக்க எங்களை தோக்கடிச்சிட்டான். தோக்கடிச்சவனே ஒரு நாள் தோல் தூக்கி வச்சு கொண்டாடுவான். அந்த காலமும் விரைவில் வரும். அதனால இல்லை, ஆட்டத்திலே பயந்துக்கிட்டு வெளியேற ஆளுங்க நாங்கள்ல. இன்னைக்கு பாருங்க, எங்க அம்மா தமிழிசை ஒரு அறிக்கை விட்டுருக்காங்க. எதுக்கு விட்டுருக்காங்க? விவசாயிகள் நலனை பாதுகாக்க தேர்தலில் போட்டிடுறோம். அம்மா நீங்க ஒன்றும் செய்யணும், அந்த காவிரி மேலாண்மை வாரியை அமைச்சு விட்டு கொஞ்சம் தண்ணி எங்கிட்டு திருப்பி விடுங்க. பல பேர் இருக்கான், தேர்தலில் ஏன் போட்டிடலைன்னா ஏதோ காரணம் சொல்லிட்டு போறான், வெளியேறிட்டு போறான். தேமுதிக அது போட்டிடுதா இல்லையா அது தெரியல, அது யாருக்கும் தெரியல. எதை பற்றியும் கவலை கிடையாது. நாங்கள் போட்டிடுறோம். எங்கள் ஆளுக நேரடியாக போய் சொல்லுவான், என்கிட்ட காசு இல்லை, உனக்கு காசு கொடுக்க முடியாது, நீ ஓட்டு போட்டா போடு, போடலைன்னா போ, என் வேலை இது, நான் செய்கிறேன். காலமறிந்து கூவும் சேவல் கணக்காய் கூவும், அது கவுத்து போட்டாலும் நிற்காதுங்கிறான் பட்டுக்கோட்டை எங்கள் ஐயா கல்யாண சுந்தரம். நாங்கள் காலமறிந்து கூவுவோம், கத்துறது என் வேலை, கேட்குறதும் கேட்காதும் உன் வேலை. அப்புறம் ஒரு நாள் நீ யோசிச்சு பார்ப்ப, ஒரு பயலுக இருந்த சின்ன சின்ன பயலுக ரொம்ப நாளாக இதை தான் பேசிட்டு இருந்தாங்கன்னு. நான் வேளாண்மையை அரசு பணியாக மாற்றுமே சிரிக்கிறான், ஆடு மாடு வளர்க்குறத அரசு பணியாக மாற்றணும் சிரிக்கிறான். இன்றைக்கி நாட்டு மாடு 60,000 ஆகி போச்சுன்னு என்னையை திட்டுறான். நாட்டு மாட்டு பால் வாங்கி சாப்பிடணும், செரிசி மாட்டில் நோய் வருதுன்னு விழிச்சுக்கிட்டான். இன்றைக்கி எல்லாரும் எழுதுகிறான், கரும்பு சாறு அதிகமாக விற்கிது, பழச்சாறு அதிகமாக விற்கிது, நொங்கு இளநீர் அதிகமாக விற்கிது, கோக்கு பெப்சி வியாபாரம் படுத்துக்கிடுச்சுன்ட்டு. காரணம் யாரு? நாங்கள் தான். தெருவா போய் கத்தி கத்தி நான் இந்த சாராய கடையெல்லாம் மூடிட்டு கல் கடையை திறந்துருவேன்னு. அது எப்படின்னாங்க. நிதிஷ்குமார் வந்தார் இங்கே நம்ம ஊரில் பார்த்துட்டு, நொங்கு இதுவா, இது நொங்கு, இது இளநீர் என்ன, இப்போ கல் கடையை திறக்கிறேன்னு பீகாரில் போய் சொல்லிட்டாரு. பீகாரில் நிதிஷ்குமார் கல் கடை திறப்பேங்கிறார். அதான்டா நாங்களும் சொன்னோம். அவனுக்கு அதெல்லாம் பிரச்சனை இல்லை, நாங்கள் சொல்லிடக்கூடாது. அங்கே நான் சொன்னேன், அரசு மருத்துவமனையா, அரசு அலுவலரா, அரசு பணியாளரா, அமைச்சரா, முதலமைச்சரா, அரசாங்க மருத்துவமனையில் தான் படுக்கணும். அரசு கல்லூரியா, அரசு பள்ளியா, அதன் ஆசிரியர் பெருமக்கள், பேராசிரியர் பெருமக்கள் பிள்ளைகள், அரசு அதிகாரிகள், அமைச்சருடைய பிள்ளைகள் அரசு பள்ளியில் கல்லூரியில் தான் படிக்கணும். சட்டம் கொண்டு வருவேன் நான் சிரித்தான். அலகாபாத் நீதிமன்றம் ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி ஒரு சட்டம் போட்டுருச்சு, இது படிக்கணும், இப்படி தான் செய்யணும்னு. வரவேற்கிறான். டேய், இதனடா நாங்கள் சொன்னோம், அது கேட்கறது இல்லை. நீ கேளு, கேட்காம போ. ஒன்று தான் நான் சொல்லுவேன், எனது இன முன்னோர்கள், என் தாய்மொழி தமிழுக்கு வலிமை இருக்கிறது என்றால், எனது இன முன்னோர்கள், குல முன்னோர்கள் சத்தியத்தின் வழி நின்ற மறவர்கள் என்றால், நாங்கள் வெல்லுவதை எவனும் தடுக்க முடியாது. உறுதியாக நாங்கள் வெல்லுவோம். காலமும் வரலாறும் பிரசவித்த பிள்ளைகள். நாங்கள் கட்சி தொடங்கணும், ஆட்சிக்கு வரணும்லாம் நாங்கள் வரல. எங்களை காலம் வழி நடத்துது.
வரலாறு எங்களுக்கு பாதை காட்டி வழிநடத்தி போகுது. இயற்கை எனது நண்பன், வாழ்க்கை எனது தத்துவ ஆசிரியன், வரலாறு எனது வழிகாட்டி என்று எங்கள் தலைவன் சொன்னது போல எமது இன வரலாறு எம்மை வழிநடத்தி கொண்டு போகிறது. அந்த வழித்தடத்தில் மாபெரும் வீர பெருமக்களாக இருக்கிற எமது இன முன்னோர்கள் மருதீர்வர்கள். ஐயா அப்துல் கலாம் அவர்கள் சொல்கிறார்கள், அன்பிற்குரிய சொந்தங்களே, ஆதியில் மனிதன் காடுகளில் வாழ்ந்து கொண்டிருந்த மனிதன் நகரத்தை நோக்கி நகரத் தொடங்கிய போது அவன் காலடி எடுத்து வைத்த ஒவ்வொரு தடத்திற்கும் வீரம் தேவைப்பட்டிருக்கிறது என்கிறார். அந்த வீர சுவடுகளை தேடி தேடி பயணிக்கிற பிள்ளைகள் எமது வீர பெரும்பாட்டன்கள் மருதுவருவர்களுடைய காலடி சுவட்டை முத்தமிட்டு வணங்குகிறோம். என் அன்பிற்குரிய மக்களே, எங்கள் பெரும்பாட்டன்கள் மானமறவர்கள் மருதிருவர்கள் எங்கள் இதயங்களில் விதைத்து வைத்த அந்த கனவை நாங்கள் நிறைவேற்றுவோம். அதுதான் எமது பெருமைமிக்க பாட்டன்களுக்கு நாங்கள் செலுத்துகிற உண்மையான வீர வணக்கமாக இருக்க முடியும். எமது அருமை பெரும்பாட்டன்களுக்கு எங்களுடைய பெருமிதத்தோடும் திமிரோடும் எங்களுடைய வீர வணக்கத்தை செலுத்துகிறோம். உங்கள் அனைவருக்கும் என் அன்பு வணக்கம். எமது பாட்டன்களுக்கு புரட்சிகரமான வீர வணக்கம். நாம் தமிழர்.